மினிமல் பார்டர் யூஸ் பண்ணி எப்படி பேக் நெக்க இந்த மாரி ஹைலைட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன். ப்ளவுஸோட லென்த் வந்து நான் 14 இன்ச் எடுத்துக்கிறேன். நெக்கோட ஓப்பன் 3 இன்ச். ஸோ 3 இன்ச்சுக்கு நம்ம மேல இருந்து நான் போடுற மாரி லைன் போட்டுக்கோங்க. நெக்கோட லென்த் வந்து எனக்கு 8.5 தேவை. ஸோ அதுக்கு ஒரு லைன் போட்டேன். ஸ்கேலப் வந்து நம்ம 1 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணணும். நான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாம தான் நான் இந்த நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பக்கமும் ட்ரேஸ் எடுத்துட்டு, அ மெயின் ஃபேப்ரிக்க இந்த லைனிங் மேல வச்சு நம்ம அடிச்சு திருப்பி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து சென்டர்ல வரக்கூடிய பட்டு போர்ஷன் பார்ப்போம். இது வந்து நம்ம நெக் லென்த்துக்கு ரெடி லென்த்துக்கு எவ்வளோ வைக்க போறோமோ, அந்த இடத்துக்கு வரக்கூடிய பார்டர மட்டும் இந்த மாரி ரா எட்ஜ் தெரியாம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எதனால நம்ம ரா எட்ஜ் ஃபினிஷ் பண்ணோம்னு. பாட்டம்ல ரா எட்ஜ் தெரிஞ்சா பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம கீழ பீஸ் வச்சு தைக்க போறோம். நெக்கோட ஓப்பன் 3 இன்ச். ஸோ 3, 3 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம கரெக்ட்டா இதே மாரி அரேஞ்ச் பண்ணிட்டு, பின் பண்ணிட்டு, ஸ்கேலப் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல வந்து நமக்கு 2 போர்ஷனுமே செப்பரேட்டா இருக்கும் ஸ்கேலப்பு. சென்டர்ல வரக்கூடிய பட்டோட தான் நம்ம வந்து இத வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ லாக் ஸ்டிச் கண்டிப்பா போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாரி ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு ப்ளவுஸ் பார்க்கவே கிராண்ட் லுக்ல இருக்கும். பாட்டம்ல இருக்க ரா எட்ஜ ஃபினிஷ் பண்ணணும். ப்ளவுஸ்க்கு வந்து ரெடி அளவு எனக்கு 14 1/2 இன்ச் தேவை. ஏன்னா மேல 1/2 இன்ச் தையலுக்கு போக. இப்ப கீழ இந்த மாரி பீஸ் குடுத்து நம்ம ஸ்டிச் பண்றப்ப நமக்கு பாட்டம் ரா எட்ஜ் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இது வந்து உள் சைடு நம்ம மடிச்சு ஒரு தையல் தைக்க போறோம். இந்த மாரி ப்ளவுஸ் டிசைனிங் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.